அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு வரும் திங்கட்கிழமை அதாவது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி துலாம் ராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில மார்ச் 6ஆம் தேதி மாசி மகமான இன்றைய தினம் துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, செல்வ செழிப்பு, குழந்தை பாக்கியம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, இன்றைய நாள் மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் விரதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமே மாசி மகம் என்று கொண்டாடப்படுகிறது. ஏனெனில் அந்த நாளில்தான் பார்வதி தேவி தக்கனின் மகனாக அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. சிவபெருமானின் சக்தியாகிய தேவியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தக்கன் ஆசை கொண்டார். இதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். இந்த தவத்தின் பயனாக உமாதேவி தக்கனின் மகளாக அவதரித்தார். அவளுக்கு தாட்சாயினி என்று பெயரிட்டு வளர்த்து வந்த தக்கன் தன் மகளை சிவபெருமானுக்கே திருமணமும் செய்து வைத்தார். அன்னை உமாதேவி அவதரித்த நாள் மாசி மகம் என்பதால் அந்த நாள் புனிதமான ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் துலாம் ராசினியர்கள் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் மாசி மகமான இன்றைய தினம் சிவபெருமானை நோக்கி விரதமிருந்து குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொள்பவர்களுக்கு இந்த மாசி மகமான இன்றைய தினத்திற்கான யோகம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த மாசி மக திருநாள் அமைந்திருக்கிறது என்பது கிரகநிலைகள் ரீதியாகவும் மட்டுமில்லாமல் புராணங்கள் ரீதியாகவும் ஐதீகமாகவும் கருதப்படுகிறது என்பது நிசத்தமான உண்மையாகவும் அமைஞ்சிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் மாசி மாதத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் நுழையும் நாளான மாசி மகம் அன்று ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். மக நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் கேது பகவான். இவர் ஞானத்தையும் முக்தியையும் அருள்பவர், செல்வசலம் சேரும் யோகத்தை வழங்கக்கூடியவர். மாசி மக நாளை கடலோடு நாள், அதாவது கடலாடும் நாள் என்றும் தீர்த்தமாடும் நாள் என்றும் அழைப்பார்கள். தீர்த்தமாடும் நிகழ்வினை சிறப்பினை எடுத்துரைக்க ஒரு புராண வரலாற்று கருதி கூறப்படுகிறது. அந்த வகையில் வரலாற்று புராதன கதை என்னவென்று பார்க்கும்போது, ஒரு முறை வருண பகவானுக்கு பிரம்மஹக்தி தோஷம் ஏற்பட்டது. இதில் அவர் உடல் கட்டுப்பட்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார். அதிலிருந்து விடுபட வருணன் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தித்தான். இந்த நிலையில் வருணன் கட்டுண்டு கிடந்ததால் உலகில் மழை இல்லாமல் வறட்சியும் பஞ்சமும் நிலவியது. அனைத்து உயிர்களும் துன்பமடைந்தன. இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சந்தித்து முறையிட்டனர். வருண பகவானை விடுவிக்கும்படி ஈசனிடம் வேண்டினர். தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். அவர் விடுதலை பெற்ற நாள் மாசி மக திருநாளாக கொண்டாடப்படுகிறது. விடுதலை பெற்ற வருண பகவான் மனம் மகிழ்ந்து சிவபெருமானை வணங்கினார். பின்னர் ஈசனிடம், இறைவா, நான் பிரம்மகதி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு கடலில் கிடந்த போது நீருக்குள் இருந்தபடியே உங்களை வணங்கினேன். இதன் பயனாக எனக்கு விடுதலை கிடைத்தது. அதே போல் மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் அனைவருக்கும் அவர்களுடைய பாவங்களையும் பிறவி துன்பங்களையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படியே இந்த மாசி மகமான இன்றைய தினம் மக்கள் அனைவரும் புனித நீர்நிலைகளில் நீராடி சிவபெருமானை வணங்கி வருவதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட பிரம்மகதி தோஷம் விலகுவது மட்டுமில்லாமல் முன்பிறவியில் செய்த பாவங்கள் துன்பங்கள் அனைத்துமே விலகி ஜென்ம காலத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இவர்களுடைய வாழ்வில் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த மாசி மகம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாசி மகம் அவர்களுடைய வாழ்வில் பலவிதங்களையும் மகிழ்ச்சி, புத்திர பாக்கியம், செல்வ வளம், பேருக்கள் அனைத்தையும் கிடைக்க செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. சிவபெருமானும் வருணன் கேட்ட வரத்தை வழங்கினார். அன்று முதல் தீர்த்தமாடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் ஆறு, கடல், குளம் போன்ற தீர்த்தங்களில் நீராட வேண்டும். இவ்வாறு செய்வதால் சகல தோஷங்களும் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. மாசி மகத்தில் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும். பின்னர் உலர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு சிவசிந்தனையுடன் சிவக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மதியம் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டுவிட்டு இரவு பால் பழம் சாப்பிட்டால் அன்றைய தினம் முழுவதும் வேறு எந்த பணிகளிலும் ஈடுபடாமல் இறைவனை நினைக்கும்
ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். தேவார திருவாசக பாடல்களை பாராயணம் செய்யலாம். இந்த விரதத்தை கடைபிடித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. மாசி மகமான இன்றைய தினம் தீர்த்த தலங்களில் நீராடி இறைவனை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பது புராணங்கள் மட்டுமில்லாமல் ஐதீக ரீதியாகவும் கூறப்படுகிறது. மக்கள் மட்டுமில்லாமல் நதிகளுடைய பாகம் போக்கும் நாளாகவும் இந்த மாசி மக திருநாள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில ஒரு முறை கங்கையும் யமுனையும் சிவபெருமானை போய் சந்தித்தனர். அவர்கள் ஈசனிடம், இறைவா, இந்த உலகத்தில் வாழும் பல கோடி மக்களை தேடி வந்து நீராடுவதால் அவர்களுடைய பாவங்கள் விலகுகின்றன. ஆனால் அவர்களுடைய பாவங்கள் கழுவப்படுவதால் எங்களுடைய புனிதம் குறைந்து வருகிறது. இந்த பாவத்தை நாங்கள் எங்கே போய் தீர்த்து கொள்வது என்று முறையிட்டனர். அப்போது ஈசன், நீங்கள் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் அன்று கும்பகோணம் மகாமக குலத்தில் தங்குங்கள். அங்கே உங்களுடைய புனிதம் காக்கப்படும். அந்த புண்ணிய குளத்தில் நீராடுபவர்களுக்கு முன் பிறவி பாவங்கள் அகலும். குழந்தை பேறு வேண்டினால் அதுவும் கிடைக்கப்பெறும் என்று அருளினார். இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகளை வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் மாசி மகமான அன்றைய தினம் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாசி மகமான இன்றைய தினம் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்ற மூதுரை ஏற்பட்டதே இந்த மாசி மாதத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததினால்தான். இம்மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து புது தாலிச்சரடு அணிந்து அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சிக்க தீர்க்க சுமங்கலியாக வாழ்வு மனமான தம்பதியினர். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹைகிரீவரையும் இம்மாதத்தில் பூஜை கல்வி அறிவில் சிறந்து விளங்குவர். மாசி மகத்தன்று திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதி நன்னீரில் நீராட்டுவர். புனித நதிகளிலால் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி, நர்மதை, துங்கபத்ரா, கருடகங்கா, வேணி சங்கமம், மந்தாகினி, தாமிரபரணி, கர்ணப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை ஆகிய புண்ணிய நதிக்கரங்களை நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசி மகா வைபவங்களை படித்தாலோ இந்த பெரும் புண்ணிய பலனை அடையும். அது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தில் நீர்நிலைகளில் புதிய நீரூற்றுகள் உண்டாகி எடுக்க குறையாத மென்மேலும் பொங்கி பெரு என்றென்றும் வற்றாத ஜீவநதியாக பிரவகிக்கப்பதும் இந்த மாசியில்தான். அன்னை பார்வதி தேவி வலம்புரி சங்கு அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாசி மாதத்தில்தான். இம்மாதத்தில் தான தர்மம் செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கி அருள்வார்கள். மகாபாதங்களை செய்து அதனுண்டாகும் பிரம்மஹத்தி தோஷங்களையும் போக்கடிக்கும் 2 ஏகாதசி விரதங்களும் வருவது இந்த மாதத்தில்தான். ஆருடையான் நோன்பும் சாவித்திரி விரதமும் வருவது இந்த மாதத்தில்தான். எந்திர தந்திரங்களும் மந்திர உபதேசங்கள் பெறவும் சால சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் குலசேகர ஆழ்வாள் அவதரித்த மாதம். தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம்தான். சுவாமி மலையில் தன் தகவனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனின் அதாவது ஸ்ரீ முருகப்பெருமானின் வைபவமும் இந்த மாசி மாதத்தில் தான் நடைபெற்றது. குருமுனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாசைகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாசி மாதத்தில்தான். இம்மாதத்தில் புதுமனை குடி புகுதல் தொன்று தொட்டு வாழையடி வாழையாக பல தலைமுறை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வார்கள் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. குறிப்பா துலாம் ராசி சேர்ந்த பெண்கள் இந்த மாசி மகமான இன்றைய தினம் விரதமிருந்து மஞ்சள் சரடு கட்டிக்கொண்டு பெரியவர்களிடம் ஆசை பெறுவதன் மூலமாக வாழ்வில் பல நன்மைகளை பெற முடியும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது.